அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. யூஜிடிஆர்பி பிடி பிஆர்டி எக்ஸாம் நேரடி நியமனத் தேர்வு பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிட்டிருந்து அதுக்கு தேர்வுலாம் நடைபெற்று அதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1:1.25 ரேஷியோவில் ஏற்கனவே கடந்த மே மாதம் வெளியிட்டிருந்தாங்க. சிவியும் முடிஞ்சிடுச்சு. சிவி முடிஞ்ச ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா மதுரை கோர்ட்லேயும் மெட்ராஸ் கோர்ட்லேயும் கேஸ் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த எல்லா கேஸும் முடிஞ்சு ஃபைனல் லிஸ்ட்டை வெளியிடலாம் அப்படின்னு கோர்ட்டே சொல்லிட்டாங்க. இப்போ அதை முன்னிட்டு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இன்றைக்கி டிஆர்பி போர்டு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா அந்த பிடி பிஆர்டி அந்த நேரடி நியமன தேர்வுக்கான எக்ஸாமுக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் தான் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னாக்கா தற்போது பார்த்தீங்கன்னா பாட்னி சுவாலஜி 2க்கும் வெளியிட்டிருக்காங்க. கூடிய விரைவில் மீதி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ இன்றைக்கே வெளியே நினைக்கிறேன். அதை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு அந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃப்ளாஷ் நியூஸில் ஓடும். நீ டேட்டில் 18/7/2024 டைரக்ட் ரெக்கமெண்ட் ஆஃப் தி கிராஜுவேட் டீச்சர்ஸ் பிராக்கெட்டில் பிஆர்டி 2023 ரிலீஸ்டு ஆஃப் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் பாட்னி அண்ட் சுவாலஜி சப்ஜெக்ட். இப்போ இந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் இப்போ விட்டுருக்காங்க. அதுதாங்க பார்ட் 1 வீடியோ அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டாக உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த பேஜ். இதில் அந்த எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, எப்போ எக்ஸாம் நடந்துச்சு அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 25/10/2023 வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 டைம் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஃபைனல் லிஸ்ட்லாம் விட்டு அதாவது கீ ஆன்சர் விட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டாக சர்டிஃபிகேஷன் 24ஆந்தேதி வெளியிட்டிருந்தாங்க. எப்போ யாருக்கு சர்டிஃபிகேட்டு என்ன டைமில் நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1:1.25 அப்படின்ற ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 26/5/2024 2/6/2024 அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் சிவி நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கோர்ட்டில் கேஸ் போட்டது ஸ்டே வாங்கியிருந்தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கீ ஆன்சரில் நிறைய குளறுபடி இருக்குது, நிறைய கொஸ்டினுக்கு ஸ்டார் இருக்குது, அதுக்கு நிறைய பேருக்கு மார்க் கொடுக்கல, ஏகப்பட்ட ஸ்டார் இருக்குது, எல்லாம் கேன்சல் பண்ணணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாங்க. இப்போ எல்லா கேஸுமே கோர்ட்டு டிஸ்போஸ் பண்ணிடுச்சு. ஒரு சில கேஸை மதுரை கோர்ட் கேஸை பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டாங்க. ஸோ 2 நாளைக்கு மட்டும் தான் அந்த ஸ்டே வெக்கேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாட்னி சுவாலஜி அந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு விட்டுருக்காங்க. இப்போ செலக்ட் பண்ணவங்க அந்த கோர்ட்டு அந்த கேட்டை பேஸ் பண்ணி தான் கோர்ட்டு கேஸை பேஸ் பண்ணி தான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் அந்த கோர்ட்டு நடவடிக்கை உட்பட்டதுன்னு அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டும் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் யார் எலிஜிபிள் கேண்டிடேட், யார் இன்எலிஜிபிள், இவங்க ஏன் எலிஜிபிள் கிடையாது அப்படின்றதுக்கும் டீட்டெயிலாக 2 லிஸ்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கப்புறம் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு அப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃபார் ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட் வில் பி இஷ்யூடு செப்பரேட்லி பை த யூசர் டிபார்ட்மெண்ட் கன்சர்ன்டு ஆஃப்டர் சாட்டிஸ்ஃபைங் ஆல் கண்டிஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட். அதாவது இவங்க எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாக்கா அதுக்கப்புறமா அந்த டிபார்ட் மூலமாக அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தனித்தனியாக கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கே அந்த இதுலேயே சொல்லியிருக்கிறாங்க வெப்சைட்லேயே. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அவங்க வெளியிட முடியுமோ அதில் சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னே டேட்டில் அந்த லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. இதுதான் அந்த லிஸ்ட்டு பாட்னி சுவாலஜி. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் 2 சப்ஜெக்ட் இருக்கும். ஒன்று பாட்னி சுவாலஜி. நீங்கள் எந்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் யார் யார் எலிஜிபிள் இல்லை, என்ன ரீசனால் எலிஜிபிள் இல்லை அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில் நமக்கு தெரியும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சுவாலஜிக்கான அந்த லிஸ்ட்டை பார்த்துடலாம். எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் தி கிராஜுவேட் டீச்சர், பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேஷன் பிராக்கெட்டில் பிஆர்டி 2023. இது பாட்னி சப்ஜெக்ட். அதுக்கான அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை இங்கே ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்னு கொடுத்துறாங்க. எப்போ லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 18/7/2024. அந்த கேண்டிடேட் ரோல் நம்பர் இருக்குது, கேண்டிடேட் நேம் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க என்ன ஜெண்டர், கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம்மா என்ன கேட்டகரியில் வராங்க, அப்புறம் செகண்டரி டீச்சராக இல்லையா, அப்புறம் ஸ்பெஷல் பிஎடாக இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கு, அதுக்கப்புறம் டெட்டு வேஜர் மார்க்கு, டோட்டல் மார்க்கு, அப்புறம் என்ன டேர்னில் அங்கே செலக்ட் ஆகிருக்காங்க, சிவி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எதில் செலக்ட் ஆகிறாங்க, டிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். அது அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மார்க் அடிப்படையிலையும் அந்த சிவி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டெட்டு மார்க்கு ப்ளஸ் வெயிட்டேஜ் மார்க்கு, அந்த ரிட்டன் டெஸ்ட் மார்க் எல்லாம் சேர்த்து மார்க் அடிப்படையில் ஜென்ரல் டர்னு அதுக்கப்புறம் கம்யூனல் டர்ன் எல்லாமே டீட்டெயில்டாக வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் எதாவது டவுட் இருந்தாலே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம்.
ஸோ எல்லா டீட்டெயிலுமே இங்கே ஓப்பனாக வெளியிட்டாங்க. இதில் வந்து எந்த ஒளிமறையுமே எதுவுமே கிடையாது. டிஆர்பி பார்த்தா வெளிப்படைத்தன்மையாக எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்கும் ஓப்பனாக தெரிவிக்கிற மாதிரி கிளியராக விட்டுருக்காங்க. நம்ம வந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ மார்க் வரைக்கும் இங்கே எடுத்திருக்காங்க, நம்ம மார்க் ஏன் வரல, எந்த கேட்டகரியில் வந்திருக்கு, நமக்கு ஏன் அந்த மார்க் வரல, இல்லை எதுக்கு நமக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம கிளியராக இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது இப்போ பாட்னிக்கான அந்த லிஸ்ட்டு தான் இதில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு சில போஸ்ட்டுக்கெலாம் ஆளே இல்லை. நான் லாஸ்ட்டில் பாருங்களேன், நாட் அவைலபிள்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ 164 கேண்டிடேட் தான் வந்து அங்கே செலக்ட் ஆகியிருக்காங்க, மீதி நிறையா இல்லை. என்ன இல்லைன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் 166 கேண்டிடேட்டு ஜென்ரல் 10 கேட்டகரி 2ல் ஆள் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிசிஎம் தமிழ் மீடியத்தில் ஆள் இல்லை. அது மாதிரி நிறையா கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 164லேருந்து 192 வரைக்குமே வந்து கேண்டிடேட் இல்லை, அதுக்கு அவைலபிளாக இல்லை அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதிலே நம்ம வந்து எந்த கேட்டகரியில் நம்ம செலக்ட் பண்ண, அதாவது நமக்கு வந்து கரண்ட் வேக்கன்சியில் செலக்ட் பண்ணியிருக்காங்களா, அல்லது பேக்லாக் வேக்கன்சியா, அல்லது ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அதிலே கொடுத்துட்டாங்க பாருங்கள். சிவி அப்படின்னாக்கா கரண்ட் வேக்கன்சி, பிவி அப்படின்னா பேக்லாக் வேக்கன்சி, அது எஸ்எஃப் அப்படின்னா ஷார்ட் ஃபால் வேக்கன்சி. அந்த கேட்டகரியில் நம்ம சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஷார்ட் ஃபால் வேக்கன்சியில் இங்கே இந்த ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கே ஆளே இல்லை. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கும் பாருங்கள். சிவி இருந்திருக்கும், அதுக்கப்புறம் பிவி இருந்திருக்கும், அதுக்கப்புறம் எஸ்எஃப் இருந்திருக்கும் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி. சரி, இது வந்து செலக்டான கேண்டிடேட், எலிஜிபிள் கேண்டிடேட். இப்போ எலிஜிபிள் கேண்டிடேட்டை பார்த்துடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வித் ஹெல்டு கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யார் யார் எந்தெந்த கேண்டிடேட் வித் ஹெல்டு, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ்லாம் படிச்சிருக்காங்க, இந்த ஈக்குவலன் ஜிஓவில் இருக்குது, பட் அவங்க வந்து வித் ஹெல்டு கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டாக எலிஜிபிள் கேண்டிடேட் என்ன ரீசனால் அவங்க எலிஜிபிள். அப்போ சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேண்டிடேட் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன எலிஜிபிள் அப்படின்னு கேட்டினாக்கா, ஃபஸ்ட்டு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, அந்த எலிஜிபிள் ரீசன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டுக்கு சப்ஜெக்ட் ஸ்டடிட் இன் பிஎட் பயாலஜிக்கல் சயின்ஸ் அண்டு ஐஇவிஹெச் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு எமர்ஜிங் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அவங்க பிஹெச்டிஎம் கோட் பண்ணியிருக்காங்க, பட் அவங்க பிஹெச்டிஎம்மில் வரல, அதுவும் ஒரு ரீசனாக கொடுத்துருக்காங்க. 2 ரீசன். அடுத்து 2வது கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா யூஜி டிகிரி ஸ்டடிட் இன் இங்கிலீஷ் மீடியம், பட் அவங்க பிஹெச்டிஎம் கிளைம் பண்ணியிருக்காங்க, டெட்டு சர்டிஃபிகேட்டும் அவங்க சப்மிட் பண்ணலை, அதனால் வந்து அவங்க எலிஜிபிள் கேண்டிடேட் அதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாட்னியில் ஒரு 4 கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க. அது என்னென்ன எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சாரி, எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் பாட்னியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் அந்த லாஸ்ட் காலமில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்டடிட் இன் பயோடெக்னாலஜி பாரதாஸ் யூனிவர்சிட்டி சேம் கோர்ஸ் இன் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி எலிஜிபிள் ஜிஓ நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாட்னி பிஎட் செகண்ட் கேண்டிடேட்டுக்கு பாட்னி பிஎட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2023 முடிச்சிருக்கிறாங்க. பட் டெட்டு பாஸ் பண்ண பிப்ரவரி, பிஎட் முடிக்கிறதுக்கு முன்னாடியே டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் நல்லா எலிஜிபிள் கொடுத்துருங்க. அதே மாதிரி தான் அந்த மற்ற 2-3 கேண்டிடேட்டும் டிகிரி முன்னாடியே முடிச்சிடுறது, டெட்டு வந்து அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுறது, இல்லை பிஎட் அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுறது, அந்த மாதிரி டெட்டு பாஸ் பண்ணதுக்கப்புறமா பிஎட் பாஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறதால எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து பாட்னி சுவாலஜி இந்த 2 இது மட்டும் வெளியிட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்லாம் இப்போ உடனுக்குடன் வந்து வெளியிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டுக்குள்ளே வந்துடும். அல்ல அப்படின்னாக்கா நாளைக்குள்ளே எல்லாருக்கும் வெளியிட்டுரும். ஸோ இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து காட் கிரேஸ், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த உடனுக்குடன் வேறு ஏதாவது நியூஸ் அடுத்து ஏதாவது விட்டுருந்தாங்க அப்படின்னாக்கா அது பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்ற பேசிஸில் வெளியாகும், நீங்கள் உடனே பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.